அது வெறும் 1/2 மணி நேரத்தில் 350 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடலாமா? என்னங்க சொல்கிறீங்க? இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு தாங்க இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ரயில்வே அமைப்பகமும் அப்புறம் சென்னை ஐஐடி மூலமாக இந்த ரயில்வே போக்குவரத்து அமைச்சிருக்கிறாங்க. இது சோதனை ஓட்டம் தாங்க இப்போ நடக்க போகுது. இது இந்தியாவிலே முதல் முறையாக இந்த சோதனை ஓட்டம் இப்போ நடக்க போகுதுங்க. இது வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா, அதாவது இந்த 350 கிலோமீட்டர், அதாவது 1/2 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடலாம் அப்படி ஒரு திறனை கொண்டது தாங்க இந்த ரயில் போக்குவரத்து அமைஞ்சிருக்கு. இது எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த வெற்று இரும்பு குழாய்கள் மூலமாக இதோடைய உருவாக்கிக்கிறாங்க. அதாவது அதுக்குள்ளே தாங்க இந்த ட்ரெயின் போகும், அந்த இரும்பு அந்த குழாய் மூலமாக. இது காற்றின், அதாவது இந்த காற்றின் வேகத்துக்கு எங்கேயும் உரசாமல் இருக்கிறதுக்காக அதோட அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்ற இந்த தொழில்நுட்பத்து மூலமாக இந்த ட்ரெயின் இயங்க போகுதுங்க. இது இந்த எரிசக்தி பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் இது யூஸ் ஆகுதுங்க. அதாவது விமானத்தோட 2 மடங்கு வேகமாக செல்லும் தன்மை கொண்டதாக இருக்குன்னா இதோடைய வேகத்தை நினச்சி பார்த்துங்க. அதாவது ஒரு மணிக்கு சுமார் 760 கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்லக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதிவேகமாக செல்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரயில் போக்குவரத்தாக அமைஞ்சிருக்குங்க.